السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا يأبى الشهداء إذا ما دعوا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: كل نعيم مسؤول عنه يوم القيامة، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. பேரன்பிற்குரிய பேரருளாளரின் பேரன்பும் பெரும் கிருபையும் என்றென்றும் நம்மின் மீது பொழிந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கின்ற, அநியாயம் செய்யாத, நல்ல சிந்தனையுள்ள, பாசிசத்தை வேறறுக்கின்ற நிலையிலே ஷரியத்திற்கு இடையூறு இல்லாத ஆட்சியாளர்களை அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹுவினுடைய கையில் இருக்கிறது. அவனுடைய அந்த பங்கை, அவனுடைய அந்த நிஅமத்தை அவனுடைய அடியார்களுக்கு இரக்கம் காட்டுகின்றவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரங்கள், செலவுகள், சிரமங்கள், சிக்கல்கள், மருத்துவத்தினுடைய பயம், அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் சமூகத்தையும் பாதுகாப்பானாக. கடுமையான கோடை வெயிலிலிருந்தும் நரக சூட்டிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, மாணவ கண்களே, 17வது சட்டமன்றத்திற்கான தேர்தல் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நேரத்தில் நமது வாக்கினுடைய மதிப்பு என்ன, நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது போன்ற சில தகவல்களை தங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, கடந்த தேர்தலிலே இந்துத்துவாவை சார்ந்த அன்பர்கள் நின்ற அந்த தொகுதிகளிலே 70 அல்லது 75% வாக்குகள் பதிவு பெற்றதாக அரசியல் புள்ளி விவரங்கள் நமக்கு தகவல்களை தருகிறது. அதே நேரத்தில் இஸ்லாமிய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே 50% அல்லது அதைவிட குறைவான வாக்குகள் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது வேதனையாக இருக்கிறது. எனவே வாக்கு செலுத்துவதனுடைய மகிமையை, அதுவும் இன்றைய காலத்தினுடைய தேவையை உணர்வதற்கு இந்த சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது. உணர்த்துவதற்கு எம்போன்றவர்களும் அதற்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه آثم قلبه. சாட்சியத்தை மறைக்காதீர்கள்,
சாட்சியத்தை மறைக்காதீர்கள். யார் அந்த சாட்சியத்தை மறைக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களிலே பாவம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தனது மறையிலே குறிப்பிடுகிறார். எனவே வாக்கு செலுத்துவது என்பது சாட்சி பகர்வது. இவர் நல்லவர், என் சார்பாக இவரை நான் முன்மொழிகிறேன் என்ற அந்த கருத்தின் அடிப்படையிலே நமக்கான ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த தேர்தல், வாக்குப்பதிவு என்பது. எனவே என் ஒருவனின் வாக்கால், என் ஒருவனின் ஓட்டால் என்ன சாதித்துவிட முடியும் என்று பொதுபோக்காக இருந்து விடக்கூடாது. வாக்கு என்பது ஒரு அமானிதம். அல்லாஹ் அதை ஒரு நியமத்தாக நமக்கு வழங்கி இருக்கின்றார். நம்மை யார் ஆள வேண்டும், நம்மை யார் நமக்கு தலைமைத்துவத்திற்கு வர வேண்டும் என்பதற்கான ஒரு பங்களிப்பை, ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார். நல்ல ஆட்சியாளர்கள் நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த நியமத்தை தேர்வு செய்வதிலே பொதுபோக்காக இருந்துவிடக் கூடாது. அந்த நியமத்தை அடைந்து கொள்வதிலே, அந்த நியமத்தின் சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வதிலே பொதுபோக்காக இருந்துவிடக் கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பல நாடுகள்ல ஜனநாயகம் என்பது இல்லை. வாக்கு முறையிலே தங்களுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதும் இல்லை. எனவே இது நமக்கு கிடைத்த நிஅமத். எனவே இதை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். குல்லு நஈமின், ஒவ்வொரு நிஅமத்திற்கும் மஸ்ஊலுன், கேள்வி கேட்கப்படுவீர்கள் கியாமத்துடைய நாளிலே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பிற்குரியவர்களே, 100% வாக்கு செலுத்துவதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். நாம் அறிந்து யாரும் வாக்கு செலுத்தாமல் இருந்து விடக்கூடாது. எந்த அளவிற்கு இயலாமல் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாக்கை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். யாருடைய ஒருவருடைய வாக்கும் வீணாகிவிடக் கூடாது. அதே போல சிதறி வீணாகும் போய்விடக்கூடாது. வாக்கும் வீணாகி விடக்கூடாது. வாக்களிக்காமல் ஒருவர் தானே என்ற பொறுப்போக்கோடு சிதற விட்டுவிடவும் கூடாது என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாக்கு இருக்கிறது, அது உண்மையிலேயே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய நிஅமத். அன்பிற்குரியவர்களே, இன்று யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தெளிவான விஷயம். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது வெட்ட வெளிச்சமாக கண் முன்னால் அத்துணையும் காட்சி தருகிறது. அறிவாளிகளுக்கு சில இஷாரா போதும், அறிவாளிகளுக்கு சில இஷாரா போதும். அன்பிற்குரியவர்களே, எனவே இவருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்ல வேண்டிய சூழ்நிலையே இல்லை. அந்த அளவிற்கு மத்தியில் ஆளுகின்ற அரசு எல்லா வகையிலும் எல்லா மக்களையும் சின்னாபின்னப்படுத்தி கொண்டிருக்கிறது. கவனத்தை சிதற வைத்து அவர்களை பல சிரமங்களுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது. எனவே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தெளிவானதுதான். அதில் எந்த விதமான சஞ்சலங்களோ, அதில் எந்த விதமான சந்தேகங்களோ கிடையாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற இந்தியாவினுடைய தாரக மந்திரம் காணாமலாகி கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, தேர்தல் கமிஷனினுடைய தலைவரை மாற்ற வேண்டும் என்று 130 எம்பிக்கள் மனு கொடுக்கிறாங்க. 130 பேரு, 130 நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய உறுப்பினர்களின் முன்னோடிகள், அந்த எம்பிக்கள் அவர்களினுடைய அந்த கருத்தை உதாசீனப்படுத்தி தூக்கி குப்பையில போட்டுட்டு இந்த அரசு எதையுமே கண்டுக்கறல. அதை பற்றிய எந்த விதமான ஒரு சலனத்தையும் வெளிப்படுத்தவில்லை. தங்களுக்கு மிகப்பெரிய மெஜாரிட்டி இருக்கிறது என்ற காரணத்தினால் 130 எம்பிக்களினுடைய கோரிக்கையை தூக்கி தூர எறிந்தது என்று சொன்னால் இவர்களினுடைய ஆணவ போக்கை உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். சாதாரண ஒரு சில மனிதர்கள் அல்ல 130 எம்பி என்பவர்கள். பல லட்சக்கணக்கான மக்களினுடைய அவர்களுடைய முன் வடிவு அவர்கள். அத்துணை நபர்களின் கோரிக்கைகளையும் தூர தூக்கி அவர்கள் குப்பையில் போட்டு விட்டார்கள் என்று சொன்னால், சரியான நீதியான தேர்தல் ஆணைய தலைவர் அங்கு வந்தால் பல நாடுகள், பல மாநிலங்கள் சுபிட்சம் பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேர்தல் சிறப்பான முறையில் நடைபெறும் என்பதில் எந்த கவலையும் கொள்ள வேண்டியதில்லை.
எனவே தேர்தல் ஆணையமே அது திருட்டு ஆணையமாக இருக்குமோ என்ற கவலை கொள்ள செய்கிறது. நிலை கொள்ள நிலை ஒரு கவலைக்குரிய ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எந்த அவசியமும் இல்லை, ஒரு அவசரமான சூழ்நிலைகளும் இல்லை எஸ்ஐஆரை நிறைவேற்றுவதற்கு. ஆனாலும் எஸ்ஐஆரை நிறைவேற்றி பல லட்சக்கணக்கான வாக்காளர்களினுடைய வாக்கு இல்லாமல் போயிருக்கிறது. இந்திய குடிமகன்கள் என்கின்ற அந்த அந்தஸ்தை இழப்பதற்கு காரணமான அந்த எஸ்ஐஆர் இப்போது கூட பல மாநிலங்களிலே தேர்தலினுடைய ஜுரம் ஜூடு பிடித்திருக்கின்ற நேரத்திலே ஆட்சியாளர்களினுடைய அரசியல்வாதிகளினுடைய கவனமெல்லாம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு முடக்கிவிடப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே மாநில மத்திய அரசு டிமினியேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட முன்வடிவை முன்வைத்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இதுல எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கிறது என்கின்ற ஒரு வெளிப்படையான ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். 39 எம்பிக்கள் தமிழகத்திற்கு இருக்கிறார்கள். இந்த சட்டம் அமலாகுமானால் அடுத்து 59 எம்பிக்கள் இந்த தமிழகத்திற்கு கிடைப்பார்கள். அது பல மனிதர்களினுடைய கோரிக்கையை முன்வைப்பதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்ற கருத்து முன்மொழியப்படுகிறது. ஆனால் உண்மை நிலை அதுவல்ல. உத்தரப்பிரதேசத்துல 60 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய மக்கள் தொகையினுடைய விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி அவர்களுக்கு 120 எம்பிக்கள் அதில் அதிகமாகுவார்கள். நமக்கு 39 இருந்து 59 20 எம்பிக்கள் கூடுதலா கிடைக்கிறாங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்திற்கு கூடுதலாக 60 எம்பிக்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இங்கு இருக்கிறது. விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, 60 எம்பிக்கள் வட மாநிலங்களில், இது மாதிரி ஒவ்வொரு வட மாநிலத்திலும் எண்ணிக்கை அதிகப்படும் போது தென் மாநிலங்களினுடைய எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படாது. அசுர மிருக பலத்தோடு மத்திய அரசு தனக்கு தேவையான, தன் சுய சிந்தனைக்கு தேவையான எல்லா சட்டங்களையும் அவர்கள் முன்மொழிந்து கொள்வார்கள். தமிழகத்தினுடைய தென் மாநிலங்களினுடைய கோரிக்கைகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். அவர்கள் எங்கெல்லாம் ஆட்சி செய்யவில்லையோ அங்கெல்லாம் அவர்களினுடைய ஆளுமைக்கு கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இதிலே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்னொரு விஷயத்தையும் ஒரு கதை போல ஒருவர் விளக்கி இருந்தார். ஒருத்தருக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவர் நல்ல படித்தவர், அதனால் அவர் நல்ல முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். இன்னொருத்தர் ஊதாரி, வீணா போனவர், எந்த வேலை வெட்டியும் செய்யறதில்லை. அவருக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவருக்கும் குழந்தைகள் பிறந்தது, 4 குழந்தை. இவருக்கு ஒரு குழந்தை, இவர் நல்ல மனிதர், இவருக்கு 4 குழந்தை பிறந்துச்சு. இப்ப இந்த இருவருக்கும் மத்தியில அவருடைய தந்தை சொத்தை பிரித்து தர முன் வர்றார். அவருக்கு 5 ஏக்கர் இருந்துச்சு, அவருக்கு 5 ஏக்கர் இருந்தது. இப்ப இவருக்கு பிறந்தது 2 பிள்ளைங்க தான். அப்ப 2 பிள்ளைங்கன்னா 2.5 ஏக்கர் பிரிச்சு கொடுக்கணும், அதுதான் முறை. இப்ப இவரு சொன்னாரு, நீ கொஞ்சம் நல்லா படிச்சவன், நீ கொஞ்சம் பொறுப்பானவன், உனக்கு இருக்கிறது ஒரு பையன்தான், அதனால 5ல உனக்கு 1 ஏக்கர், உன் தம்பிக்கு 4 பிள்ளை, அவர் ஊதாரி வேற, குடிகாரரா இருக்கிறாரு, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு. அதனால 4 பிள்ளை இருக்கிறதுனால அவருக்கு 4 ஏக்கரை கொடுத்துடலான்னு சொன்னா இது சரியான விகிதாச்சாரத்தின் பிரகாரம் சொத்து பிரிக்கப்பட்டதாக கணிக்கப்படுமா? அன்பிற்குரியவர்களே, இப்படித்தான் மத்திய அரசினுடைய இந்த தொகுதி மறுவரையில் எம்பிக்கள் அதிகப்படுவது இருக்கிறது என்பதை அழகாக அவர் விளக்கி இருந்தார். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக நிறைய விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பிற்குரியவர்களே, எஸ்டின் ஸ்டீபலினுடைய அந்த ஃபைல்கள், அமெரிக்காவினுடைய சிறுமிகளை சீரழித்த அந்த கதைகள் எல்லாம் சமீபத்திலே வெளிவந்தன. இந்தியாவினுடைய பிரதமரினுடைய பெயரும் அதில் இருந்தது. இங்கிலாந்தின் அந்த ராஜா, அந்த பிரதமருடைய பெயர் இருந்து அவரை பணி நீக்கம் செய்தார்கள் அவர்கள். இங்க எந்த சலனமுமே இல்லை. ஏன்னா அதிகாரம் இவர்களுடைய கையில் இருக்கிறது. அழுச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அந்த F-1 ஃபைலில் ஏற்பட்ட அந்த தகவலுக்கு எந்த பதிலும் இல்லை, எந்த பரிகாரமும் இல்லை என்பது வேதனையிலும் வேதனை. இப்படித்தான் இவர்களினுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளிலே போரினுடைய சூழல் இருக்கிறது. இஸ்ரேல் அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நமது பிரதமர் அங்க போறாரு, அங்க போயிட்டு இஸ்ரேலினுடைய ஃபாதர் நேஷன் என்பதாக அவர்களை புகழ்ந்து தள்ளுகிறார். இஸ்ரேலுக்கு இந்தியா ஃபாதர் நேஷனாக இருக்கிறதா? இப்ப எந்த அளவிற்கு
கூறுகெட்ட வார்த்தைகளை, கீழ்த்தரமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. பொருளாதாரம் அதைவிட ரொம்ப அடிப்படை பாதாளத்துல போய்கிட்டு இருக்கு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 97 ரூபாயாக சரிந்திருக்கிறது என்று சொன்னால் நமது நிலை ரொம்ப மோசம். சிறு சிறு வியாபாரிகள் இவங்கள மாதிரி டிஜிட்டல் இந்தியால எல்லோருமே டிஜிட்டல் மயமாக வியாபாரத்தை செய்தார்களே, ஆனால் இவர்களுடைய பொருளாதாரம் சரிஞ்சிரும். சின்ன சின்ன குட்டி குட்டி வியாபாரிகள் பொருளாதாரத்தை, பணத்தை கையில கொடுத்து பொருளை வாங்குற அந்த சூழ்நிலை இருப்பதின் காரணமாகத்தான் இன்று வரை இவ்வளவு பெரிய சரிவிலும் நாம் நிமிர்ந்து நிற்கிறோம் என்பது வெட்ட வெளிச்சமான விஷயம். அன்பிற்குரியவர்களே, இப்படி மத்திய அரசு அதனுடன் கூட்டணி வைத்திருப்பவர்களை நாம் ஆதரிக்கும் போது நாம் அழிந்து போவதற்கான விஷயம் நிச்சயம் அங்கு வேரூன்றப்படுகிறது என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. நமது நாட்டை பற்றி, நமது நாட்டினுடைய விவகாரங்களை பற்றி அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்றாரு, இந்தியா 30 நாளைக்கு ரஷ்யாவுல கச்சா எண்ணெயை வாங்கிக் கொள்ளலாம் என்று. இந்திய பிரதமர் அறிவிக்க வேண்டிய விஷயத்தை அமெரிக்காவினுடைய பிரதமர் அறிவிக்கிறாருன்னு சொன்னா இப்ப நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எனவே பாஜக இல்லாத மத்திய மாநில அந்த அரசுகளில் இருந்தால்தான் ஒரு சுபிட்சமான வாழ்வு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஒரு பசப்பு வாரத்தை முன்மொழியப்படுகிறது. மத்தியில யாரு ஆட்சி செய்யறாங்களோ அவங்களே மாநிலத்திலையும் இருந்தா அல்லது அவங்களுக்கு இணக்கமானவங்க இருந்தா வளர்ச்சி அது 100% இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முன்னாள் நிதியமைச்சராக இருந்த, தற்போதும் அமைச்சரவையில் இருந்த, தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் இருந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் அற்புதமான சில தகவல்களை பதிவு செஞ்சார். இவங்க சொல்றது அப்படி உண்மைன்னு சொன்னா குஜராத்திலையும் மத்தியிலையும் ஒரே பாஜக ஆட்சி தான் நடைபெறுகிறது. குஜராத்தினுடைய நிதி இருக்கிறது, அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. பணம் தமிழ்நாட்டுக்கு தருவதை விட அவங்களுக்கு நிதி அதிகமாக கிடைக்குது. ஆனாலும் தமிழ்நாட்டை படிப்பறிவு பெற்றவர்கள் பாதி அளவுதான் குஜராத்ல இருக்கிறாங்க, பாதி அளவு இங்க அதிகமா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் படிப்பறிவு பெற்று இருக்கிறார்களோ அதை விட பாதிதான் குஜராத்தினுடைய நிலை. மத்தியிலும் மாநிலத்திலும் குஜராத்தில் பாஜகவினுடைய அரசுதான் ஆண்டு கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படியாக டாக்டர்களினுடைய சதவீதமும் அப்படித்தான். தமிழகத்திலே இருக்கக்கூடிய மருத்துவர்களின் எண்ணிக்கையை விட பாதி அளவுதான் குஜராத்திலே. அதே மாதிரி அன்பிற்குரியவர்களே, வறுமை கோட்டுக்கு கீழ் வாழக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை விட குஜராத்தில் தான் 6% அதிகம் என்பதாக புள்ளி விவரம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. இப்படியாக குஜராத்தை மட்டும் விட்டுவிட்டு பீகாரை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி அடுத்தடுத்த மாநிலங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் வேலையில்லா திண்டாட்டத்தின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய அந்த வேலையில்லாதவர்கள் எல்லாம் தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு இருப்பதை ஒவ்வொரு நிறுவனங்களிலும் தொழில்துறைகளில் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஹோட்டல் முதல் கொண்டு கட்டிடக்கடையில் இருந்து அத்துணையிலேயுமே வட மாநில அந்த நபர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். மஸ்ஜிதுகள் கூட அதற்கு விதிவிலக்கு அல்ல. மஸ்ஜிதுகளிலும் வடமாநிலத்தவர்களினுடைய ஆதிக்கங்கள் பெருகிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான விஷயம். என்ன காரணம்? பொருளாதாரத்தின் பின்தங்கிய நிலை, பொருளாதாரத்தினுடைய வேலையில்லா திண்டாட்டம் அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு போனா பிச்சை எடுத்து கூட பொழைச்சுக்கலாம்னு சொல்லி அவர்கள் இங்கு நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படியாக எனவே நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தெளிவான விஷயம். இதை இவர்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற போதிலும் உணர்த்துவது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சினிமா கவர்ச்சிகளை நம்பியும் மோசம் போய்விடக் கூடாது. அனைவரும் ஓர் அணியிலே திரள வேண்டும். ஒரு வாக்கு அது ஓட்டு சிதைவின் காரணமாக யாராவது அந்நியர்களுக்கு அது வாய்ப்பளித்ததாக ஆகிவிடும். மாற்றம் தேவைதான். ஆண்டவர்களே ஆள வேண்டுமா? வேறு ஒரு நபர் ஆளக்கூடாதா? கருத்துக்கள் சொல்வதற்கு அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த பாசிசத்தை வேறறுப்பதற்காக மத துவேஷத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக அனைத்து இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினர்களும் அனைத்து மக்களும் ஓர் அணியில் திரள்வது, ஒருங்கிணைந்த அளவிலே நமது வாக்கை செலுத்துவது இன்றைய காலத்தினுடைய கட்டாயம்.
எனவே மாற்றம் தேவைதான். ஆண்டவரே ஆண்ட வேணுமா என்ற கேள்வி சரியானதுதான். ஆனால் அதற்கான சூழ்நிலை இப்பொழுது இல்லை என்கின்ற ஒரு விஷயத்திற்கு முன்னால் இன்னும் அந்த அடுத்த மாற்று சக்தியாக உருவெடுப்பவர்களுக்கு கொஞ்சம் அனுபவமும் தேவைப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு விஷயங்களில, ஒரு வார்டினுடைய தேவைகளில, அப்புறமாக நகரத்தினுடைய தேவைகளில, இப்படி அவர்கள் முன்னின்று பல சேவைகள் செய்யும் போது அவர்களுக்கு நாம் முழு நன்மதிப்பை கொடுப்பதில் எந்த தவறுமே இல்லை. 3 வருடங்களுக்கு முன்னால் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு எந்த ஒரு சேவையும் செய்யல. கடந்த 6 மாதங்களாகத்தான் தேர்தலுக்காக இவர்கள் தங்களை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல விஷயம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நாம் இஸ்லாத்தை பாதுகாக்க, நாம் சரியான முறையில் இந்த நாட்டிலே வாழுவதற்கு நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதிலே கவனம் வேண்டும். அசாமினுடைய முதலமைச்சர் சொல்றாரு, நீங்க ஒரு ஆட்டோ ரிக்ஷால போனீங்க, அங்க ஒரு முஸ்லிம் பாய் அவர் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தாருன்னு சொன்னா அவரு 4 ரூபா உங்கள்கிட்ட கூலி கேட்டா நீங்க 4 ரூபா கொடுக்க கூடாது, 2 ரூபாய் தான் கொடுக்கணும்னு சொல்றாரு. பாதிக்கு பாதி தொகையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், இஸ்லாமியர்களினுடைய வளர்ச்சியை தடுத்து விடுங்கள்னு ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்கிறார் என்று சொன்னால், அது மாதிரியவர்கள் நம்மை ஆளும் போது நமது நிலை என்ன என்பதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதனால் தான் பல பிரிவுகளாக இருந்த, பல இயக்கங்களாக இருந்த இவர்களெல்லாம் ஒன்றே சேர மாட்டார்கள் என்று நாம் எல்லாம் ரொம்ப கவலையில் இருக்கும் போது அனைத்து இஸ்லாமிய கட்சிகளும் ஓரணியில் திரண்டிருப்பது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே மதச்சார்பற்ற இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாசிசத்தை வேற இருக்கக்கூடியவர்களுக்கு நமது வாக்கு போக வேண்டும் என்பதை தங்களிடத்திலே கோரிக்கையாக வைத்தவனாக சிந்தித்து செயல்படுங்கள். வாக்குகளை வீணாக்கி விடாதீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது அமானிதமான வாக்குகளை நன்மையாக ஆக்கி வைப்பானாக. ஆளுபவர்களுக்கு உதவியாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆளாதவர்களுக்கு சென்று ஆளுபவர்களை துவசம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து நமது வாக்கை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.